அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசு மருத்துவமனையெல்லாம் தரம் உயர்த்தணும், அதை பேணி பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. சரி, அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தணும், மேம்படுத்தணும், அது நல்ல விஷயம், வேணான்னு சொல்லலை. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஓகே, நல்லது தான், பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்னென்னா, நம்ம விஜய் அண்ணன் என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப அதிக சலுகைகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு. சரிங்களா? ஏன்னா நம்ம உண்மை, நேர்மை, தூய சக்தி. ஏன்னா மற்றவங்கள மாதிரி சாதாரண சக்தி இல்லை, விஜய் அண்ணன் தூய சக்தி. ஸோ அப்போ அவர் வாயிலேருந்து உண்மை மட்டும் தான் வரணும், பொய் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி உண்மையை மட்டும் பேசக்கூடிய விஜய் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாரு. அதற்கு அதை எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாலின் டேக்ஸ் 30%. அப்போ நம்ம மொத்த வரி வருவாயில் ஸ்டாலின் டேக்ஸ் 30% தண்டமாக போகுது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போகுது. அதை நம்ம ஒழிச்சிட்டோம்னா அந்த 30% வச்சு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வாரி வழங்க முடியும், நான் சொன்னதுக்கு மேலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பேசினார். இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா தூய சக்தியோடைய ஃபாலோவர்ஸ் தூய்மையாக தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. மற்ற அரசியல்வாதிகளை போல பொய்யும் பேசக்கூடாது. சரிங்களா? அப்போ அப்படி உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு தூய சக்தி என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறார், நன்கொடையாக கொடுங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு என்னென்னா, நன்கொடை வரட்டும், அதை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தட்டும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறட்டும், அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. அப்போ ஸ்டாலின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அப்போ அது இப்போ ஸ்டாலின் டேக்ஸை அப்புறப்படுத்தியாச்சா, இல்லை ஸ்டாலின் டேக்ஸ் என்ற பேரை ரீநேம் பண்ணிட்டீங்களா, மறுபெயர் வச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது பேர் வச்சுட்டிங்களா? ஒரு விஜய் டேக்ஸு, ஆதவ் டேக்ஸு, புசி டேக்ஸ், அந்த மாதிரி எதனா பேர் வச்சுட்டிங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டோம்னா அப்போ அந்த வருமானம், அந்த பணம் எங்கே போச்சு, அதுக்கான டேட்டாஸ், புள்ளி விவரம் ஏதாவது இருக்கா? அப்போ ஏன் நன்கொடை கேட்க வேண்டிய அவலநிலைக்கு ஏன் போகிறோம், எதனால் போகுது அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் தூய்மையான ஆச்சு, வெளிப்படையான நிர்வாகம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்க. இப்போ எதிர்பார்க்க வேண்டியது, இதை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசுடைய கடமையும் கூட. சரிங்களா? அப்போ நீங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறீங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறீங்க அப்படிங்கிறத இல்லாமல் வெளிப்படையாக உண்மையை பேசி சரியானதை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இல்லை முன்னாடி பொய் சொல்லிட்டீங்களா, ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருந்ததை பொய் சொல்லிட்டீங்களா, இல்லை ஸ்டாலின் டேக்ஸுக்கு பதில் விஜய் டேக்ஸ்னு ஒன்று உருவாக்கிட்டீங்களா, இல்லை இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா, ஸ்டாலின் டேக்ஸை ஒழிக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. சரிங்களா? அந்த ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சிட்டிங்களா, இல்லை ஒழிக்க போகிறீங்களா, இல்லை எப்போ ஒழிப்பீங்க, அதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தூய சக்திங்கிறத மக்களுக்கு ஒரு உறுதியாக வெளிப்படையாக நிரூபிக்கலாம். அப்போ நீங்கள் நிரூபிக்க வேண்டிய, அது உங்களுடைய ஃபாலோவர்ஸை தாண்டி உங்களுடைய எதிரணியில் இருக்கிறவங்களையும் நீங்கள் ஈர்க்கலாம். அப்போ உண்மையாலுமே சொன்னது தான்ப்பா செய்கிறாரு விஜய் அண்ணன், அப்போ நேர்மையாக இருக்கார், அப்போ மாற்றி பேசலை, சொன்ன மாதிரி ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சிட்டாரு, இப்போ அதுலேருந்து இவ்வளோ உபரி வருமானம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை வரும். அப்போ நீங்கள் நேர்மையான வழியில் செல்ல முடியும், நாடும் உயரும். அதுக்கு நடுவில் நீங்கள் உங்களுக்கு எந்த வழியில் தரம் உயர்த்த முடியுதோ தரம் உயர்த்துங்க, அரசு மருத்துவமனையை நல்ல செழிப்பாக ஆக்குங்க, அதை வேணான்னு சொல்லவே இல்லை. அதற்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. இப்போ அதை மேம்படுத்துறதுக்கு பணம் இல்லைங்கிறதால தான் நன்கொடை கேட்குறீங்க. ஏன்னா முரணான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அப்படி இருக்கும்பொழுது அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக குழந்தை பிறக்க வைக்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. எல்லாத்துலேயும் நம்ம ஒரு எல்லையை அடைஞ்சிட்டோம், நம்ம அபிவிருத்தியான வளர்ச்சி அடைஞ்சிட்ட பிறகு மக்களுக்கு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தங்கமாக இலவசமாக கொடுக்குறீங்க, தங்கத்தை இலவசமாக கொடுக்குறீங்கன்னா அப்போ அதற்கான நிதியை வச்சு நீங்கள் அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தலாமே. அப்போ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ எல்லாமே முரணாக இருக்கும் பொழுது, ஏன்னா நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் கண்மூடித்தனமாக விஜய் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும். நேற்று கூட ஒரு பெண்மணி பெரம்பூர் நீங்கள் போகும்போது பேசுனாங்க, பேட்டியில் நம்ம பார்த்தோம். அவர் அவருக்காக உயிரை கூட கொடுப்போம், அவர் என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும், நான் விவரம் தெரியாத வயசுலேருந்து நான் விஜய் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இன்னும் விவரமே தெரியலம்மா, அதனால தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, விவரம் தெரியாத வயசுலேருந்துன்னு சொல்கிறீங்களா, இன்னமும் விவரம் தெரிகிற வயசுக்கு நீங்கள் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த முரணான செயல்களை செய்யாமல் சரியான செயல்களை செய்யணும். அப்போ அரசு மருத்துவமனை எந்த நிலையில் இருக்குங்கிறத ஒரு வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது எதற்காக
த தங்கம் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுன்றதை அறிவிச்சிங்க. இப்போ குழந்தையுடைய ஆரோக்கியம் முக்கியமா? இல்லை தங்கம் முக்கியமா? அப்படின்னா ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்போ குழந்தைக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அதுக்கான அந்த தாய்மாருக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அதுக்கான ஆரோக்கியமான மருந்து கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்குறது தான் வந்து முதன்மையான விஷயமா இருக்குமே ஒழிய, நீங்கள் தங்கம் கொடுக்குறதுல வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமோ சத்தோ வந்துடாது. அது வெறும் கவர்ச்சியாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டுறதுக்காக தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை சொன்னதுக்காக அப்பயும் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து தனியார் மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள்லாம் வந்து மாமன் கிடையாது, அது மாமன் இல்லாத குழந்தையா? அப்போ அரசு மருத்துவமனை பிறக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தாய் மாமனா? அப்போ மற்ற இடத்துல பிறக்கிற குழந்தைலாம் தாய் மாமன் இல்லாத குழந்தையா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ தாய் மாமன் வந்து பாகுபாடு பார்க்குறாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி எல்லாத்துலேயுமே எதற்கெடுத்தாலுமே வந்து ஒரு குழப்பமான விஷயம் தான் இருக்குது தொடர்ந்து. இது மாதிரி தான் வந்து அந்த 41 பேர் குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குனீங்க. அவங்களுக்கு நிதி கொடுக்கறது, உதவி செய்கிறதெல்லாம் சரி. ஆனால் ஒரு வேலை கொடுக்கும்போது ஒரு தேர்வுன்னு ஒன்று இருக்குது. அதற்கு இரவு பகலாக மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விபத்துக்கும் நீங்கள் வேலை கொடுப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திங்க. விஜய் ரசிகர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சரின்றத தப்புங்கிறத உணர்ந்து பேசுங்க. கவர்ச்சி மையத்தில் பேசாதீங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் யாருக்குன்னா ரசிகராக இருங்க, ஃபாலோவராக இருங்க, எந்த அரசியல் கட்சினா உறுப்பினராக இருங்க. வெறும் கவர்ச்சியில் மயங்கி விழாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஒருத்தர் எக்ஸாமுக்கு இரவு பகலாக படித்து எக்ஸாம் எழுதுறவருக்கு கிடைக்காத வேலை, ஒருத்தர் வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் போய் ஒரு கூட்டத்தில் பொறுப்பில்லாத ஒரு கூட்டத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டு இறக்குறவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது எந்த விதமான நியாயம்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ வந்து சென்னை பீச்சில் வந்து ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் இறந்தாங்க. அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? இல்லை 2015 வெள்ளத்தில் வந்து மழை வெள்ளத்தில் இறந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் மழை வெள்ளத்தில் இறப்பாங்க. அதற்கு வேலை கொடுப்பீங்களா? இல்லை மின்னல் தாக்கி உயிர் போகும், அதற்கு வேலை கொடுப்பீங்களா? இல்லை ஏதாவது மக்கள் போராட்டம் பண்ணும்போது உயிர் போகும், அதுக்கு வேலை கொடுப்பீங்களா? இல்லை லாக்அப் டெத்தில் போலீஸ் இப்போ ஒருத்தர் வந்து நாகர்கோவிலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் மாற்றுத்திறனாளி வந்து காவல்துறை கஸ்டடியில் இருக்கும்போது வந்து இறந்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி லாக்அப் டெத் ஆகுது, அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்து அல்லது வந்து ஒரு மரணம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் வேலை கொடுக்க முடியுமா? அப்போ எல்லாருக்கும் விபத்தில் வரவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டே இருந்தால் அப்போ எக்ஸாம் டிஎன்பிசியோட ரோல் என்ன? அப்போ தேர்வு எழுதுறவங்களுடைய நிலைமை என்ன? இதற்கு வந்து அறிவுபூர்வமாக பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த நிகழ்வுன்றது ஒரு தனியாக ஒரு அமைப்பு நடத்தின நிகழ்வு, கட்சி அரசியல் நிகழ்வு. அதில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? இது எல்லாமே வந்து கேள்வியாக இருக்குது. எதற்குமே வந்து அறிவு சார்ந்தோ கேள்வியை வந்து உள்வாங்கிய பதில் சொல்லாத விஜயின் ஆதரவாளர் ரசிகர்கள் வெறுமனே வந்து காழ்ப்புணர்ச்சியில் எது சொன்னாலும் எடுத்து சொல்கிறத புரிஞ்சிக்காத ஒரு மென்டாலிட்டியில் கத்துறது, கதறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நம்ம தான் வந்து இதை வந்து சரி எது தவறு எதுன்னு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ இந்த வேலை கொடுக்கறதுல யார் படித்து முறையாக வராங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். விபத்தில் இறக்குறவங்களுக்கு வேலைன்னா அது பல விதமான விபத்து இருக்குது. எல்லா விபத்துக்கும் வேலை கொடுக்க முடியுமா? அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள். இன்னும் மேம்பட்டு வேலை செய்யணும். நம்ம தமிழக அரசு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு வரணும். மாநில உரிமையை காப்பாற்றணுங்கிறத நம்ம கோரிக்கையை வச்சு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.